இல்லைன்னா ஒரு நாள் இவனால பெரிய பிரச்சனை மாட்டுவேன். உங்க அட்வைஸ் சொன்ன எனக்கு தேவையில்ல. ஹை கைஸ், சிறகடிக்கா ஆசை டுடே ப்ரமோ. இப்போ வந்து அங்கே சிந்தாமணிக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துடுது. ஏன்னா கிறிஷ் தான் வந்து ரோகிணியோட பையன்ட்டு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயமும் தெரிய வருது. இப்போ வந்து சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க, நீ இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன்னா மீனாக்கு எதனா பிளான் பண்ணிட்டியான்ட்டு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் ஒரு பேரன் இருக்கான்ல, அவன் யாருன்றாங்க. எங்கள் வீட்டில் பேரனா இப்போ வரைக்கும் யாருமே கர்ப்பமாகவே ஆகலை, எப்படி நீ பேரன்னுட்டு சொல்லிட்டு சொல்கிறேன்றாங்க. ஆமாம், இது முதல் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு தான் பேரன் இருக்கான், அந்த பையன் பேர் தான் கிறிஷ்ன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சிந்தாமணின்றாங்க. ஆமாம், இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து போனேன், அங்கே டெக்கரேஷனுக்காக. அந்த நேரத்தில் மீனா வந்து பார்த்து பேசி போனேன். அந்த பையன்கிட்ட போயிட்டு விசாரித்தேன். அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா வந்து இருக்காங்க, கல்யாணின்ட்டு சொல்லிட்டு ஒரு இருக்காங்கள, அவங்க தான் எங்கள் அம்மான்ட்டு சொல்லிட்டு ரோகிணி அவங்க பேருன்ட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக